உங்களோட அம்மா அப்பா உங்களை எப்படியான ஒரு அத்திவாரத்தை சின்ன வயசில் இட்டாங்க, எப்படியான ஒரு பாசம் உங்களுக்கு அம்மா அப்பாட்ட இருந்து கிடைச்சி? குடும்பத்தில் 3வது ஆம்பளை, எல்லாரும் ஒரு பெண் பிள்ளை பிறக்க போகின்றது என்று சந்தோஷத்தில் வந்ததாக சொன்னார். என்னுடைய பெண் பிள்ளை பிறந்தால் நல்ல ஒன்று இல்லை என்னுடைய பல்கலைக்கழகம் தமிழ் படங்களில் வருகின்ற டயலாக், பாட்டுகளில் வருகின்ற லிரிக்ஸ், கண்ணதாசனுடைய அந்த ஃபிலாசபிக்கல் வேர்ட்ஸ், பல விடயங்கள் பாராளுமன்றங்களில் நீங்கள் அந்த வசனங்களை பேசும்போது நீங்கள் இன்றைக்கு ஒரு ஜனாதிபதி சட்டத்தரணி. ஊரில் அந்த காலகட்டத்தில் நம்பர் 1 டாக்டர், நம்பர் 2 இன்ஜினியர், அது முடியாமல் போனால் அக்கவுண்டன்ட், அதுவும் முடியாமல் போனால் சரி பரவாயில்ல ஒரு லாயர். நண்பனை சந்தித்து சொன்னேன், என்ன லோயர் ஆக்கின்னு நீ தான் சொல்லுவேன். அவர் இப்பொழுது நான் சொன்னால் அவர் தெரிஞ்சவங்கள லோயர் ஆக்கினா அந்த மீன் குழம்பு தான். அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு உள்ளதை பேசுவோம் உள்ளத்தை பேசுவோம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வாரம் எங்களுடன் ஒரு பிரதம அதிதி எங்களோடு இணைந்திருக்கின்றார். இவரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு சட்டத்தரணியாக செயற்படுகின்றார். நீதிமன்றங்களில் பல்வேறு விவாதங்களிலும் ஈடுபட்டு வருகின்றார். நீதிமன்றங்களில் மாத்திரமல்ல, பாராளுமன்றத்தில் இவர் பேசினாலும் அவ்வாறான ஒரு கர்ஜனையோடையே பேசுவார். 3 மொழிகளிலும் பாராளுமன்றத்தில் சிறப்பாக பேசக்கூடிய ஒருவர். முக்கியமாக சொல்லப்போனால் எதிர்க்கட்சியிலே மிகவும் பலம் வாய்ந்த ஒரு உறுப்பினராகவும் தற்போது செயற்படுகிறார். இன்றைய தினம் வருகை தந்திருக்கின்றார் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் அவர்கள். வணக்கம் பாராளுமன்ற உறுப்பினர். வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். இதில் இணைந்து கொள்வதுக்கு சரி, நம்ம நேரடியாக நிகழ்ச்சிக்கு போவோம். இப்போ நான் உங்களை ஒரு சிறிய வயதுக்கு கூட்டி போகணும் இருந்தால், உங்களுடைய குடும்பம், நீங்கள் ஒரு குடும்பத்தில் வந்து பிறக்கிறீங்க. உங்களோட அம்மா அப்பா உங்களை எப்படியான ஒரு அத்திவாரத்தை சின்ன வயசில் இட்டாங்க, எப்படியான ஒரு பாசம் உங்களுக்கு அம்மா அப்பாட்ட இருந்து கிடைச்சிது? ஆமாம், நான் 1963ஆம் ஆண்டு பிறந்தவன். நான் குடும்பத்தில் 3வது. சொன்னால் புதினப்படுவீர்கள், நான் பிறந்த பொழுது எல்லாரும் ஒரு பெண் பிள்ளை பிறக்க போகின்றது என்று சந்தோஷத்தில் வந்ததாக சொன்னார். என்னுடைய பெண் பிள்ளை பிறந்தால் நல்ல ஒன்று இல்லை நாங்கள் எல்லாம் 7 பிள்ளைகள், நான் என்னையும் சேர்த்து 5 சகோதரர்களும் 2 பெண் பிள்ளைகளும் என்னுடைய தாய்க்கு. எல்லாருமே வீட்டில் தான் பிறந்தார்கள், வைத்தியசாலத்துக்கு போவதில்லை. அப்படி என்றால் நான் பிறந்த ஒரே அந்த ரூமில் தான் பிரசவம் நடக்கப்படும். அப்புறம் என்னுடைய தகப்பன் வந்து கேட்டதாகவும் அந்த உதவி செய்வார்கள், மருத்துவ சென்று சொல்வார்கள். ஒரே கேள்விதான், பொம்பளை என்று சொன்னோன்னா ஆண்டு முகத்தை கருத்துட்டு போய்விட்டார்கள் என்று சொல்வார்கள். அவ்வளோ எதிர்பார்த்து கொண்டு வந்த ஒரு பெண் பிள்ளை. எனக்கு பின்பு தான் ஒரு தங்கச்சி. அப்படி சூழ்நிலையில் நான் பிறந்தேன். பிறந்த காலத்திலிருந்து எங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச சிறு வயது என்பது, காலையில் எழுந்தவுடன் நாங்கள் ஓதுவதற்காக போவோம், ஓதைப்பாள் என்று சொல்லுவோம். அதற்கு பிற்பாடு பாடசாலைக்கு போனோம். மற்ற மீதி நிலையங்கள்லாம் எங்கேயாவது ஒரு ரோட்டில் ஒழுங்கையில் வளவில் விளையாடி கொண்டு தான் இருப்போம். சற்றியாக 5:30 6 மணிக்கு அந்த மகரிப் வாங்கு பறிஞ்சவுடன் தான் வீட்டு நினைப்பே வரும். அப்போ தான் வீட்டு ஓடி வருவோம். அப்பொழுது போட்டை ஓடி வந்து தேத்தனி கேட்கும் பொழுது, நீ 4 மணி 4:30 எங்கடா போயிருந்தேன்னு சொல்லி ஏசி போட்டு கவனமாக டீயை குடிச்சு விட்டு போகும். ரொம்ப சுதந்திரமாக வாழ்ந்தோம். என்னுடைய நண்பர்கள் எல்லாமே அந்த பிரதேசத்தை வளைச்சிருந்தவர்கள் தான். உங்களுக்கும் சினிமாவுக்கும் ஏதாவது என்ன தொடர்பு? அதான் நான் சொல்கின்றேன். பாடசாலை என்னுடைய கல்முனை என்றால் ஒழுங்கைகள் இருக்கின்றது. கல்முனை குடிதானது. ஒழுங்கைகள், நண்பர்கள், விளையாட்டு. அதுக்கு அடுத்ததாக என்னுடைய தாய்க்கின் தகப்பன் அவருடைய தாஜ்மஹால் தியேட்டரில் எங்களுக்கு இலவசமாக போய் படம் பார்க்கலாம். ஆகவே என்னுடைய அறிவு, தமிழ் அறிவு அல்லது நான் ஒரு கவிதை புஸ்தகம் எழுதினேன். நான் தமிழால் படிக்கவில்லை, சிங்களத்தில் தான் கற்றேன். ஆனால் என்னுடைய சகல தமிழ், என்னுடைய யூனிவர்சிட்டி, என்னுடைய பல்கலைக்கழகம் தமிழ் படங்களில் வருகின்ற டயலாக், பாட்டுகளில் வருகின்ற லிரிக்ஸ், கண்ணதாசனுடைய அந்த ஃபிலாசபிக்கல் வேர்ட்ஸ் அப்படி தான் இருந்தது. இப்போதும் கூட நான்
பல விடயங்கள். பாராளுமன்றங்களில் நீங்கள் அந்த வசனங்களை பேசும்போது ஆமாம், ஏனென்றால் நான் என்னுடைய பல்கலைக்கழகம் அதுதான். நான் அது என்னுடைய தமிழ் ஏனென்றால் தமிழ் என்ன, நான் தமிழ் படிக்கவில்லை, என்னுடைய சிங்கள மீடியத்தில் போட்டிருந்தார்கள். அத்துடன் தமிழ் இலக்கியம் என்பது அவங்களுடைய திரைப்படம் கூடாக தான் எனக்கு வந்திருந்தது. அது ரொம்ப சந்தோஷமான நாட்கள். ஏதாவது ஒரு டயலாக்ஸ் ஏதாவது இப்போ ஐயோ, டயலாக்லாம் சொல்ல முடியாது. ஆனால் நாங்கள் அந்த நாளையில் இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனம் பிஹெச் அப்துல் அமீர் சரியாக 3:30-4 மணிக்கெல்லாம் அசரு தொழுது விட்டால் நாங்கள் தண்ணி எடுத்துக்கொண்டு எல்லாம் வளைச்சி நிற்போம். இசையும் கதையும் போகும். மற்றது இந்த KS ராஜா அவர் அந்த திரைப்பட வசனங்களை வைத்து தான் அந்த படங்கள் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் செய்வார்கள். நம்புறேன் ஒரு சிவாஜியுடைய படம், அது சிவாஜி அந்த படத்தில் ராஜா என்ற பாத்திரம், அவருடைய பாத்திரம். இங்கால மஞ்சுளா இன்ட்ரடியூஸ் பண்ணினது. அப்போ அவர் கனவு கண்ணி, அப்போ மஞ்சுளாவுடன் பேசுவது மாதிரி KS ராஜா சொல்வார். அப்போ அந்த அந்த சிவாஜியோட ஒரு வசனம் ஒன்றைக்கு அந்த மஞ்சுளாவுடைய பாத்திரத்தை பார்த்து, என்னம்மா மஞ்சுளா சொன்னீங்க, என்னம்மா சொன்னீங்கன்னா இவர் கேட்பார், என்னம்மா மஞ்சுளா சொன்னீங்கன்னா அவர், ஓ ஐ எம் வெரி சாரி ராஜா. அப்போ அவர் இதை நாங்கள் கேட்டுக்கொண்டு மஞ்சுளாவே KS ராஜாவுக்கு சாரி சொல்லிட்டாங்களே, அப்படி அதை அவர் ரிப்பீட் பண்ணுவாங்க. அப்படி எங்களோட தலையில் அப்படி இருக்கின்றது. மற்றது திருவிளையாடலில் நாகேஸ்வரன் அந்த ஜோக் எப்படியும் ஒரு கிழமைக்கு 3 தரம் போகும். அதை கேட்டே எங்களுக்கு பாடம். அந்த அதாவது சிவாஜியும் நாகேஷும் அந்த கோவில் சந்தித்த பொழுது வருகின்ற அந்த ஜோக் டயலாக் பிறகுதான் எனக்கு தெரிய வந்தது இது இவ்வளவு இலக்கியம் என்று. சரி, இப்போ நீங்கள் இன்றைக்கு ஒரு ஜனாதிபதி சட்டத்தரணியாக இருக்கிறீங்க. இந்த சட்டத்தரணி ஆகணுமென்ற ஒரு விருப்பம் எப்படி வந்தது? எங்களோட ஊரில் அந்த காலகட்டத்தில் நம்பர் 1 டாக்டர், நம்பர் 2 இன்ஜினியர், அது முடியாமல் போனால் அக்கவுண்டன்ட், அதுவும் முடியாமல் போனால் சரி பரவாயில்ல ஒரு லாயர். அப்படி தான் அந்த 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 லைன். அவருடைய மூத்த சகோதரர் அவருக்கு மெடிசின் கிடைக்கவில்லை, பயோ செய்ய போனார். அப்போ அவர்கள் டாக்டரேட் எடுக்கணும், டாக்டரேட் ஆகிட்டார் கெமிஸ்ட்ரியில். அடுத்தவரும் இன்ஜினியர் கிடைக்கவில்லை, ஃபிசிக்கல் சயின்ஸ் செய்தார். நானும் மேத்ஸ் தான் செய்தேன். எனக்கும் சட்டத்துக்கு போகிறத பற்றி எங்களோட ஊரில் பேசவே மாட்டார்கள். அப்படி நான் மேத்ஸில் செய்துவிட்டு நான் ஒரு டியூஷனுக்கும் போக மாட்டேன். எனக்கு என்னுடைய கையெழுத்து அழகாக இருக்க மாட்டாது, நான் நோட்ஸ் எடுக்கிறதும் கிடையாது. மேத்ஸ் நல்லா ஓடும், மேத்ஸ் விருப்பம். கெமிஸ்ட்ரி சுத்தம். அப்போ நான் முதல் டைம் A லெவல் செய்துவிட்டு ஃபஸ்ட் டைம் என்னுடைய தகப்பன் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் சாவு கச்சேரிக்கு போயிருப்பதனால் நானும் பார்க்க வேணுமெண்டு ஜஃப்னாக்கு போயிருந்தேன். அப்போ சாவு கச்சேரிக்கு போன இடத்துல அப்பா சொன்னால் நீ செகண்ட் சாய்ஸ் செய்ய வேணுமெண்டு. இங்கே வீட்டில் இருந்து இருந்தாலும் ஜாழ்ப்பாணத்தில் சிங்கள மீடியத்தில் செகண்ட் ஷாய் நான் போட்ட உடனே அங்கே என்ன சிங்கள மீடியம் பேப்பரே வாரலை, ஒரே ஒரு பேப்பர் தான். அப்படி இருக்கும் பொழுது நான் அங்கே இருந்த பொழுது செகண்ட் ஷாய்க்கு செய்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு தெரியுமோ தெரியல, ஞானதாஸ் என்று சொல்லி அரச ஸ்டேட் கவுன்சில் அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் இருந்தார். அவருடைய ட்வின் பிரதர் ஒரு ஆள் இருந்தார் சாவு கச்சேரி, அவரும் ஒரு லாயர், அவரும் லண்டனில் இருக்கிறவர். என்னுடைய அப்பா அங்கே இருக்கும் பொழுது 2வது முறை நான் A லெவல் செய்து கொண்டிருக்கும் பொழுது இவர் சொல்லியிருக்கிறார், லோ காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கி மகனை செய்ய சொல்லுங்கன்னு சொல்லி ஃபார்மை கொண்டாந்து கொடுத்துருந்தார். அப்போ அப்பா பார்த்தார், இவன் எப்படி இன்ஜினியர் ஆக மாட்டான், இவனை இதுலேயே அந்த அந்த ரேங்கில் 4வது சரி வரும், என்ன அக்கௌண்ட்ஸ் இல்லை, மெடிசின் செய்யலை, இன்ஜினியர் இல்லாட்டி சரி லோயராக நிரப்பி போட்டு விட்டால் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு, அது கூட எனக்கு தெரியாது. அதுக்கு பிறகு படித்து இல்லை, அதை என்ன நான் சொல்ல வரேன்னா அந்த தலையெழுத்து மேத்ஸ் எல்லாம் நல்லா செய்வேன். எனக்கு A பாஸ் அப்ளைடுக்கு. கெமிஸ்ட்ரி அறவே பிடிக்கிறல்ல. கெமிஸ்ட்ரி செய்ய வேண்டிய நாள், ஃபஸ்ட் பேப்பருக்கு போக வேண்டிய ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு அங்கே கல்முனையை சேர்ந்த ஒரு முஸ்லீம் சகோதரர், என்னுடைய ஓதப்பள்ளி ஒன்றா படித்தவர், சாவக்கச்சேரியில் ஒரு கடை போட்டிருக்கீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். அவருடைய மீன் குழம்பும் அவருடைய புட்டும் பராட்டாவும் எல்லாரும் வாங்குவார்கள். அப்போ என்னுடைய பெற்றோர்கள் ஊருக்கு போய்விட்டார்கள் ஹாலிடேஸுக்கு. ஹாலிடேஸில் நடக்குமே இல்லை, நான் அங்கே இருந்தேன். அப்போ அவரிடமிருந்து நான் நம்புகின்றேன் புட்டோ பராட்டா இந்த கறி மீன் குழம்பு எடுத்து சாப்பிட்டேன். நான் பௌத்த குழம்பு போட்டு எக்ஸாமுக்கு போய் இருந்த உடனே முதல் பேப்பர் செய்ய முடியவில்லை. சொன்னேன் நான் டாய்லெட்டுக்கு போய் வந்தேன்னு, எழுதி போட்டு போன்னு சொன்னான். எழுதி கொடுத்தேன். நான் ஒன்றுமே எழுதவில்லை. போயிட்டு 2வது பேப்பர் தான் செய்தேன், எஸ் பாஸ். இல்லாட்டி A 2 C, இதுவும் C வந்திருந்தால் எனக்கு இன்ஜினியர் ஆகுவதற்கு குறைபாடு உள்ளது 3 4. அப்போது லோ காலேஜ் எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அந்த ரிசார்ட்ஸும் வந்துட்டு எனக்கு ஃபிசிக்கல் சயின்ஸ்
பேப்பரும் வந்துட்டுது யூனிவர்சிட்டியில். அப்போ என் மூற்ற சகோதரர் ஃபிசிக்கல் சயின்ஸ், நீ எல்லாம் ஃபிசிக்கல் சயின்ஸ் டீச்சராக முடியும், அது வந்து ஸ்பெஷலைஸ் செய்தால் தான் உனக்கு மேலே போகலாம், நீ அதெல்லாம் செய்ய மாட்டேன், நீ லோயர் செய்யன்னு சொன்னார். அப்போ நான் லோயர் ஆயினத்துக்கு பிற்பாடு என்னுடைய இந்த நண்பனை சந்தித்து சொன்னேன், டேய் என்ன லோயர் ஆக்கின்னு நீ தான் சொல்லுவேன். அவர் இப்பொழுது நான் சொன்னால் அவர் தெரிஞ்சவங்கள லோயர் ஆக்கினது அந்த மீன் குழம்பு தான். அதான் அந்த மீன் குழம்பு எனக்கு தந்த என்னுடைய நண்பர் இருக்கார் தானே, அவர் இன்றும் கல்முனையில் ஒரு கடை போட்டு கொண்டிருக்கின்றார். அவரோட கடையில் நம்ம போய் சாப்பிடும் பொழுது இங்கே வா எல்லாம் என்ன மகாண்ட கூப்பிட்டு காட்டும், என்ன லோயர் ஆக்கின்னு அவனுக்கு தெரியும் என்ன செய்யணும், எல்லாருக்கும் புதுமைப்படுவோம். என்னன்னா இவர் அண்டு மீன் குழம்பு தந்து கெமிஸ்ட்ரி ஒரு பேப்பர் அடிப்படாட்டி நான் இன்ஜினியராக போயிருப்பேன். ஆகவே நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னை லோயர் ஆக்கின பெருமை உனக்கு தந்தா சேரும் உண்டு. சரி, இப்போ உங்களுடைய குடும்ப இப்போ அது ஒரு காலகட்டம் இருக்கும்போது அதுக்கு பிறகு உங்களுக்கு பொறுப்புகள் கூடி இருக்கும், பாராளுமன்ற உறுப்பினர் பிரவேசம், கட்சியில் பொதுச் செயலாளர் பதவி, அவ்வாறான ஒரு காலகட்டத்துக்குள்ள எப்படி உங்களோட குடும்ப வாழ்க்கையை இதோட மேனேஜ் பண்ண முடியுதா? எனக்கு ஒரே ஒரு மகன் தான். என்னுடைய மனைவி அந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அதனால் தன்னுடைய மகன் ஒரே ஒரு மகன் என்பதனால் இலங்கையிலேயே அவர் யூனிவர்சிட்டிக்கு போக வேண்டும் என்று ஸ்ட்ரிக்டாக இருந்தார்கள். அதனால தான் அவர் ஸ்ரீஜாபுரம் யூனிவர்சிட்டி தான் போனார். மற்றது அந்த என்னுடைய தகப்பனும் கூட எங்களை ஒரு நண்பனாகத்தான் என்னுடன் பேசுவார். நாங்கள் அவருடன் கேரம் விளாடுவோம், கார்ட்ஸ் விளாடுவோம். அப்போ அதே மரபு என்னுடைய மகனுடன் நான் அப்படித்தான் வாழ்ந்து வந்தேன். ஆனால் நான் நம்புகின்றேன், நான் நேரடி பாராளுமன்ற தேர்தல் அல்லது நேரடி தேர்தல் ஈடுபடுகின்ற அரசியல் செய்யும் பொழுது என்னுடைய மகன் வளர்ந்து ஓலைவிளையாடல் செய்து விட்டார். நேர அரசியல் செய்வது என்பது லேசுப்பட்ட வேலை அல்ல. அதனால் நிச்சயமாக பல தியாகங்கள் செய்யப்பட வேண்டும். வெளியே தெரிவர்களுக்கு ஏதோ பெரிய வரப்பிரசாதங்கள் இருக்கிற என்றாலும் அவருடைய வாழ்க்கையில் பல பல சவால்கள் கடைசியில் இருக்க போகிறது. இப்போ பாருங்கள், மஹிந்த ராஜபக்சவுடைய அவ்வளோ பெரிய அரசியல் உச்சக்கட்டத்தில் இருந்தவர்கள், அவருடைய பிள்ளைகள் அன்றைக்கு நீதிமன்றம் அது இது என்று பிரச்சனை இருக்கின்றார்கள். இதில் நான் அரசியல் கதைக்க வரவில்லை, செறிபொலை கதைக்க வரவில்லை, ஆனால் அதுதான் யதார்த்தம். ஆம், பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தான் வாழ்க்கையிலே கடந்து வந்த இன்னொரு பக்கத்தை இன்றைய தினம் ஒரு மீட்டலாக எங்களோடு பகிர்ந்திருக்கின்றார். இந்த விடயம் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும், இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு இன்ஸ்பயராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி பாராளுமன்ற உறுப்பினர், எங்களுடைய நேரத்தை மீண்டுமாய் சொல்ல வேண்டிய ஏற்படும். அந்த நேரத்தை எங்களோடு செலவிட்டதற்காக மிகவும் ஒரு பிரயோசனமான ஒரு நேரமாக இருந்தது. நன்றி. உங்களுக்கும் உங்களுடைய நிலையத்துக்கும் மற்றவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி. என்னுடைய வாழ்க்கையில் உள்ள சில அனுபவங்கள் மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்கும் என்ற ஒரு அடிப்படையில் தான் சில தனிப்பட்ட விடயங்கள் நான் சொன்னேன். தேங்க்யூ வெரி மச். மீண்டும் ஒரு பிரதம அதிதியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பூமிபாலன் கிரேஸ்மேன்.